Hello everyone, welcome to Code with Wiki. ஸோ 365 days கோடிங் சேலஞ்சில் இன்றைக்கி வந்து டே 21. ஸோ இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வேர்டு சர்ச். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்கோட ஃபங்க்ஷன்ஸில் கண்டைன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஓகேவா? லெட்ஸ் சே ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரிங்கில் இந்த கண்டைன்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்கில் நம்ம அனுப்புகிற ஸ்ட்ரிங், ஓகேவா, அனுப்புகிற ஸ்ட்ரிங் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து ஃபைண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். இப்போ இதில் வந்து நான் எல்எல்ஓ அப்படின்னு நான் அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எல்எல்ஓ வந்து இந்த ஹலோங்கிறதுல இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கில் இன்னொரு ஸ்ட்ரிங் இருக்கா அப்படின்னு ஒரு கண்டுபிடிக்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம வந்து வேர்டு சர்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து என்னென்னா டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன், அதை பில்ட்டினாக இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்மளாக எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் இன்னொரு ஸ்ட்ரிங் இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த ப்ராப்ளமில் பார்க்கலாம். ஸோ நான் அதுக்கு வந்து நம்ம ஒரு இன்புட்டாக வந்து அது டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு இன்புட்டாக வந்து நான் 2 ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து சோர்ஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னுன்றதுக்காக எஸ் அப்படின்னு மீன் பண்ணுறேன். அதில் சர்ச் பண்ணக்கூடிய ஸ்ட்ரிங்கை டார்கெட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுனால டி அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஸோ என்ன ஸ்ட்ரிங் அப்படின்னா, ஸோ அது ரேண்டமாக தான். ஓகே, ஏபிசிஏடி சிஏடி அப்படிங்கிற மாதிரி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் சர்ச் பண்ண வேண்டிய ஸ்ட்ரிங் என்ன அப்படின்னா கேட். ஓகே, ஸோ இப்போ இந்த கேட்டுங்கிற ஸ்ட்ரிங்கு இந்த கொடுத்துருக்க சோர்ஸ் ஸ்ட்ரிங்கில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஆல்சோ அது எந்த இண்டெக்ஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து 0 1 2 3 4 5 6 7. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கேட்டுங்கிறது எந்த இண்டெக்ஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறப்ப இந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போ இண்டெக்ஸ் வந்து 5 தான் இதோட அவுட்புட். ஓகேவா? ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு 5 தான். அந்த மாதிரி கேட்டுங்கிற வேர்டு இண்டெக்ஸ் 5ல் இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். ஓகே, டன். ஸோ இப்போ இதை வந்து எப்படி வந்து அச்சீவ் பண்ணலாம்? ஓகேவா? ஸோ இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நம்மளோட மைண்ட் வந்து எப்படி நம்ம கம்பேர் பண்ணுது, இந்த ஸ்ட்ரிங்கை எப்படி அந்த ஸ்ட்ரிங்கில் சர்ச் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை நான் கீழே எழுதிக்கிறேன், ஏபிசிஏடி சிஏடி. ஓகேவா? ஸோ நம்ம என்ன சர்ச் பண்ணோம் அப்படின்னா கேட். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சி தான் ஃபஸ்ட்டு கேரக்டர். கரெக்டாக? நம்மளோட சர்ச் பண்ண வேண்டிய ஸ்ட்ரிங்கில் சி தான் ஃபஸ்ட்டு கேரக்டர். ஸோ அப்போ இந்த சி வந்துட்டு நம்மளோட இந்த சோர்ஸ் ஸ்ட்ரிங்கில் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு எங்கே ஃபைண்ட் பண்ணுதுன்னா இந்த இடத்துல ஃபைண்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இங்கே ஒரு சி வந்திருக்கு. ஸோ சி இங்கே ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் கேட்டில் இருக்க கேரக்டர்ஸோட மேட்ச் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். கேட்டில் அடுத்து என்ன இருக்குது? ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது. சூப்பர் ஃபைன். அடுத்து வந்து இங்கே டி இருக்குது, பட் ஆனால் இங்கே டி இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த சியில் வந்து அப்போ கேட்டுங்கிற வேர்டு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்க முடியாது. ஸோ அடுத்து எங்கே சி இருக்குதுன்னு பார்க்கும். ஸோ அடுத்து எங்கே சி இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வர்றப்போ இதுக்கப்புறம் எங்கே சி இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் எப்போ சி மேட்ச் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற கேரக்டர்ஸ் அந்த கேட்டில் இருக்க மற்ற கேரக்டர்ஸோட கம்பேர் பண்ணுவோம். ஸோ சி மேட்ச் ஆயிடுச்சு, ஏ இங்கே இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது, இங்கேயும் டி இருக்குது, இங்கேயும் டி இருக்குது. ஸோ அப்போ எல்லா இந்த டார்கெட் ஸ்ட்ரிங்கில் இருக்க எல்லா கேரக்டர்ஸும் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால் சொல்ல முடியும் இந்த ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கில் இந்த கேட்டுங்கிற வேர்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லாஜிக் என்ன, நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இதோட ஃபஸ்ட்டு கேரக்டரு இந்த ஒரிஜினல் சோர்ஸ் ஸ்ட்ரிங்கில் எங்கே வந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது? ஃபஸ்ட்டு கேரக்டரை ஃபைண்ட் பண்ணுது. ஓகே, ஃபஸ்ட்டு கேரக்டரை நம்மளோட சோர்ஸ் ஸ்ட்ரிங்கில் வந்து ஃபைண்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா அந்த மேட்ச் ஆன கிடைச்ச இடத்துல இருந்து அதுக்கப்புறம் இந்த டார்கெட் ஸ்ட்ரிங் ஃபுல் ஸ்ட்ரிங்கும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுது. அப்படி மேட்ச் ஆச்சு அப்படின்னா அந்த எந்த இண்டெக்ஸில் மேட்ச் ஆச்சோ சி, அதோட சியோட இண்டெக்ஸ் தான் நமக்கு ஆன்சராக வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ராப்ளமோட இனிஷியலாக நமக்கு கிடைக்கக்கூடிய தாட் ப்ராசஸ். ஸோ இது எப்படி நம்ம ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணுறது? ஓகேவா? ஸோ ஏபிசிஏடி சிஏடி. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற சோர்ஸ் ஸ்ட்ரிங். ஸோ நம்மளோட சர்ச் பண்ண வேண்டிய ஸ்ட்ரிங் என்னென்னா கேட். ஸோ நம்ம என்ன பண்ணணும், எந்த இடத்துல சி வருதுன்னு பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த இந்த ஒரிஜினல் ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, அந்த சோர்ஸ் ஸ்ட்ரிங்கில் அது நம்ம வந்து லூப் போட்டு நம்ம ஒரு கேரக்டராக நம்ம ரீட் பண்ணணும். ஸோ இண்டெக்ஸ் வந்து ஐன்னு வச்சுக்கிறேன். ஸோ ஐ வந்து எங்கேருந்து போகுதுன்னா 0லேருந்து எது வரைக்கும் போகும் அப்படின்னா இந்த சோர்ஸ் ஸ்ட்ரிங்கோட லென்த் வரைக்கும் போகும். ஓகேவா? ஸோ சோர்ஸ் ஸ்ட்ரிங்கோட லென்த் வரைக்கும் போகும், லென்த் -1 வரைக்கும் போகும். ஸோ
லென்த் மைனஸ் 1. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த 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 ஏ வந்துட்டு இதில் இருக்க ஃபஸ்ட்டு கேரக்டர் சி, இந்த சியும் சேமான்னு நம்ம செக் பண்ணணும் கரெக்டாக. ஸோ இஃப் ஏ அந்த சோர்ஸ் ஸ்ட்ரிங்கோட ஐயும் ஈக்குவல் டு இந்த டார்கெட் ஸ்ட்ரிங்கோட ஃபஸ்ட்டு கேரக்டர். ஸோ டார்கெட் ஸ்ட்ரிங்கோட ஃபஸ்ட்டு கேரக்டர் என்ன சியும் சேமான்னு பார்க்கும். சேமா இல்லைன்னா என்ன பண்ணும், சேமா இல்லைன்னா அடுத்த கேரக்டர் ரீட் பண்ணும். ஓகேவா. ஸோ இப்போ ஏவை ரீட் பண்ணும், ஏவும் சியும் சேமான்னு பார்க்கும், இல்லை. பியும் சியும் சேமான்னு பார்க்கும், இல்லை. இப்போ சியும் சேம். ஸோ சேம்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், அப்போ தான் இஃப்குள்ளே போகும். ஓகேவா. ஸோ இஃப்குள்ளே போய் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இப்போ இந்த சி ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, இண்டெக்ஸ் 2 ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, இந்த 2க்கு அப்புறம் இருக்கிற எத்தனை கேரக்டர் வரை நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா இந்த கேட்டில் எத்தனை கேரக்டர் இருக்கோ அத்தனை கேரக்டர் வரை நம்ம செக் பண்ணணும். அந்த கேட்டில் இருக்க அத்தனை கேரக்டர்ஸும் இந்த சிக்கு அப்புறம் வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட வேர்டு வந்து ஃபவுண்டு. இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் கேரக்டர் 2க்கு அப்புறம் என்ன இருக்குது, ஏ இருக்குது. ஸோ ஏவை வந்து ரீட் பண்ண போயிடணும். ஓகேவா. ஸோ இப்போ இஃப் வந்து மேட்ச் ஆச்சுன்னா என்ன பண்ணணும், ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே இன்னும் ரெண்டு இண்டெக்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம், 2 பாயிண்டர் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஜே வந்து என்ன பண்ணிக்கிறோம், இந்த சோர்ஸ் ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, இந்த சோர்ஸ் ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ணுறதுக்கு ஜே வச்சுக்கலாம். ஸோ ஜே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா ஐலேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஓகேவா. ஏன்னா ஐயில் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், சிங்கிற அந்த வேர்டை வந்து கேரக்டர் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதை வந்து ஜேயில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து கேன்னு இன்னொரு இண்டெக்ஸு, அது வந்து எங்கே இருக்குன்னா இந்த டார்கெட் ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஐட்ரேட் பண்ணணும், அதுக்காக நம்ம வச்சுக்கலாம். ஸோ அது வந்து 0லேருந்து வரும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஜேவும் இந்த கேவும் சேமா அப்படிங்கிற மாதிரி நம்ம செக் பண்ணோம். ஸோ ஆப்வியஸாக ஜேவும் கேவும் சேம், ஏன்னா இங்கேயும் சி இருக்குது இங்கேயும் சி இருக்குது. ஸோ அப்போ இங்கே ஒரு லூப் போடணும் கரெக்டாக. ஸோ இங்கே ஒரு லூப் போடணும். ஸோ நான் இங்கே வந்து வைல் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து என்ன 3 கண்டிஷன் நம்ம செக் பண்ணணும். ஓகேவா. என்னென்னா ஸோ இந்த சியும் சேமான்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ அப்போ சோர்ஸில் இருக்க ஜேவும் சோர்ஸில் ஜே இண்டெக்ஸில் இருக்கிறதும் டீயில் கே இண்டெக்ஸில் இருக்கிறதும் சேமாக இருக்கணும். சேமாக இருந்தால் தான் அது வந்து அடுத்த கேரக்டர் ரீட் பண்ணணும். அண்ட் இந்த ஜே இருக்கு இல்லையா, இந்த ஜே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சோர்ஸோட லென்த்துக்கு கம்மியாக தான் இருக்கணும். அண்ட் இன்னொரு கண்டிஷன் என்னென்னா இது வந்து அண்டு. ஓகேவா. அண்டு இந்த கே வந்து இந்த டார்கெட்டோட லென்த்துக்கு கம்மியாக இருக்கணும். ஓகேவா. ஸோ இந்த 3 கண்டிஷன் வந்து நம்ம இந்த வைல் லூப்பில் வந்து போடணும். ஸோ இது ரெண்டும் சேமாக இருந்தால் என்ன பண்ணணும், இப்போ இந்த சியும் சேமாக இருக்குது, அப்போ நம்ம என்ன பண்ணணும், அடுத்த கேரக்டர் ரீட் பண்ணணும் கரெக்டாக. இந்த ஏவை வந்து இந்த ஏவையும் ரீட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், ஜே 1 இன்க்ரிமெண்ட் பண்ணணும், ஜே ப்ளஸ் அடுத்து என்ன பண்ணணும், கேவையும் 1 இன்க்ரிமெண்ட் பண்ணணும் கரெக்டாக, கே ப்ளஸ். ஓகேவா. ஸோ இந்த லூப் வந்து க்ளோஸ். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இந்த கேஸ் பார்ப்போம். இங்கே வந்து ஐ வந்து 2ல் வந்து நமக்கு வந்து மேட்ச் ஆகும், சியும் மேட்ச் ஆகும். அதுக்கப்புறம் ஜே வந்து என்னவா மாறும், 2ஆக மாறும். கே வந்து என்னவா மாறும், 0ஆக மாறும். ஓகேவா. ஸோ இப்போ சோர்ஸ் ஸ்ட்ரிங்கில் ஜேயில் என்ன இருக்குது, ஜே ஆஃப் 2 எஸ் ஆஃப் 2 என்ன இருக்குது, சி இருக்குது. கே டார்கெட் ஆஃப் கே என்ன 0 இருக்குது, என்னன்னா சி இருக்குது. ஸோ அப்போ சியும் சேம். அப்போ என்ன ஆகும், ஜே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும், 3 ஆகும். கே வந்து என்ன ஆகும், 1ஆக மாறும். அப்போ ஏவும் சேம். அப்போ என்ன ஆகும், ஜே வந்து 4ஆக மாறும், கே வந்து 2ஆக மாறும். பட் இந்த இடத்துல டி வந்துடுச்சு, இந்த இடத்துல டி வருது, அப்போ வந்து நாட் சேம் கரெக்டாக. அப்போ என்ன ஆகும், கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ இப்படி கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி வரும்போது நம்ம என்ன செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த டார்கெட் ஸ்ட்ரிங் ஃபுல்லாத்தையும் நம்ம ரீட் பண்ணிட்டோமா. ஓகேவா. டார்கெட் ஸ்ட்ரிங் ஃபுல்லாத்தையும் நம்ம ரீட் பண்ணியிருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா கே வந்து 3ஆக மாறி இருக்கும் கரெக்டாக. ஸோ கே 3ஆக மாறி இருந்துச்சுன்னா நம்ம டார்கெட்டில் எல்லாத்தையுமே ரீட் பண்ணிட்டோம் அப்படிதான். அதை எப்படி நம்ம செக் பண்ணலாம்னா இஃப் கே ஈக்குவல் டு டார்கெட்டோட லென்த்து. ஓகேவா. டார்கெட்டோட லென்த்து ரீச் பண்ணிருச்சு அப்படின்னா நம்ம என்ன ரீச் பண்ணிச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வந்து அந்த கொடுத்துருக்க வேர்டை வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னா ஒன்றும் பண்ண தேவையில்ல, நம்ம அடுத்த கேரக்டர் ரீட் பண்ண போயிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வந்து ஈக்குவலாக இல்லை கரெக்டாக. அப்போ லூப் வந்து ஃபெயில் ஆகிருக்கும், இங்கே வரும். ஸோ இப்போ கே வந்து 2ஆக இருக்கும், பட் அதோட லென்த் வந்து என்ன இருக்குன்னா 3ஆக இருக்குது. ஸோ இப்போ அடுத்த கேரக்டர் வந்து ஐ வந்து 3க்கு போயிடும். ஸோ 3 என்ன அப்படின்னா ஏ இருக்குது. ஸோ ஏவும் சியும் மேட்சா இல்லை, டியும் சியும் மேட்சா இல்லை, அப்புறம் சி வந்து இங்கே தான் மேட்ச் ஆகுது. ஸோ இதோட இண்டெக்ஸ் என்னென்னா 5. ஸோ 3 4 5. ஸோ இந்த 5 ஐ வந்து 5ல் வந்து மேட்ச் ஆகுது கரெக்டாக. ஸோ இப்போ ஐயில் 5 மேட்ச் ஆகுறப்ப ஸோ ஐ ஈக்குவல் டு 5. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் வந்துட்டு இந்த இதிலிருந்து இருக்கிற நெக்ஸ்ட் கேரக்டர்ஸும் இந்த இதில் இருக்கிற நெக்ஸ்ட் கேரக்டரும் சேமாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறோம். ஸோ அப்போ ஜே வந்து என்னென்னா 5, கே வந்து என்னென்னா 0. ஓகேவா. ஸோ இப்போ இந்த சியும் சேமா,
ஆமாம், சியும் சேம். இப்போ அடுத்த கேரக்டர் என்ன, ஜே வந்து ஏவை செக் பண்ணும், கே வந்து ஏவை செக் பண்ணும். ஸோ ஏவும் சேம், டன். அப்புறம் டி, இங்கேயும் டி தான் இருக்குது. ஸோ இப்போ டியும் சேம். ஸோ எல்லாமே சேம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து ஜே வந்து என்னவா மாறும், 6 7ஆக மாறும், ஜே வந்து 8ஆக மாறும். ஸோ இப்போ 8ஆக மாறும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகும். கரெக்டாக? ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிறப்ப நமக்கு என்ன ஆகும், லூப் வந்து வெளியே வரும். லூப் வந்து இங்கே வெளியே வர்றப்ப நம்ம இங்கே என்ன செக் பண்ணுறோம், கேவும் அதோட லென்த்தும் சேமான்னு நம்ம செக் பண்ணுறோம். ஸோ கே வந்து இங்கே என்னவா மாறி இருக்குன்னா 3ஆக மாறி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ 3, இதுவும் வந்து இந்த கேட்டோட லென்த் எவ்வளோ அப்படின்னா 3. ஸோ இப்போ 3யும் சேமாக இருக்குது. அப்போ நம்மளோட வேர்டு வந்து எங்கே ஃபைண்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஐயோட ஐ என்ன இருக்குது, 5 இருக்குது. அந்த 5ல் தான் நமக்கு ஃபைண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ரிட்டன் ஐ. ஓகே. ஸோ நம்ம என்டையர் ஸ்ட்ரிங்கை வந்து இது பண்ணோம், அங்கே வந்து ரிட்டன் ஐ. ஸோ இப்போ இங்கே ஒரே ஒரு மிஸ்டேக் நான் இங்கே பண்ணியிருக்கேன். என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா, இந்த கண்டிஷன் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்து எப்பவுமே இந்த ஜேவோட இந்த கண்டிஷன் இருக்கு இல்லையா, இந்த 2 கண்டிஷனை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அது ஈக்குவலாக நம்ம செக் பண்ணணும். ஏன் அப்படின்னா, ஜே 8ஆக மாறும்போது அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து மொத்தமே வந்து 8 லென்த் தான் இருக்குது. ஸோ அப்போ அது வந்து அவுட் ஆஃப் இண்டெக்ஸ் போயிடும். ஸோ அப்போ இந்த கண்டிஷனை நம்ம இதை செக் பண்ணதுக்கு அப்புறமா இது செக் பண்ணணும். ஸோ அது ஒன்று தான் இங்கே மிஸ்டேக்கு. ஓகே. ஸோ ஃபைனலாக இப்போ இன்கேஸ் நம்ம இந்த லூப்பே முடிஞ்சிருச்சு, பட் நம்ம இதுக்கு முன்னாடி ரிட்டன் ஆகலை அப்படின்னா ரிட்டன் -1. ஸோ ஏன் -1னா, -1னா என்ன அர்த்தம்னா, -1ன்னு ஒரு வேலிடான இண்டெக்ஸ் கிடையாது. ஸோ இப்போ -1ன்னு ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் வந்து அந்த ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கில் வந்து இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே. ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ரோக்ராமுக்கான லாஜிக்கு. ஸோ நம்ம சிம்பிளாக வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் இன்னொரு ஸ்ட்ரிங் இருக்கா அப்படின்னு ஒரு சர்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். பட் இது வந்து நீங்கள் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயுமே ஏதாச்சும் ஒரு டிஃபால்ட்டாக ஒரு பில்ட்டினாக நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். கண்டெய்ன்ஸு, இன்க்ளூட்ஸு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேம்ஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். பட் இந்த மாதிரி நம்ம இன்டெப்த்தாக நம்ம அந்த ஒரு லாஜிக்கை டிஸ்கஸ் பண்ணும்போது தான் நம்மளோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ மறக்காமல் இந்த லாஜிக், இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண லாஜிக் புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து இந்த இதுக்கான ப்ரோக்ராமை உங்கள் லாங்குவேஜில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை கோட் கண்டினியூவாக பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள். பேக் டு விஎஸ் கோட். ஸோ விஎஸ் கோடில் வந்து நான் 21th ப்ரோக்ராம், ஸோ வேர்ட் சர்ச்னு நான் வந்து ஃபைல் பண்ணியிருக்கேன். ஸோ எப்பயும் போல் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங்கில் இன்னொரு ஸ்ட்ரிங் இருக்கான்னு நம்ம சர்ச் பண்ணுறோம். ஸோ அது வந்து லைக் கண்டெய்ன் சர்ச் அப்படிங்கிற மாதிரி நான் போடுறேன். ஸோ கண்டெய்ன் சர்ச். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு 2 இன்புட் வரும். ஒன்று வந்து சோர்ஸ் ஸ்ட்ரிங், இன்னொன்று வந்து நமக்கு வந்து டார்கெட் ஸ்ட்ரிங். ஸோ நான் வந்து சோர்ஸ் ஸ்ட்ரிங், டார்கெட் ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ டார்கெட் ஸ்ட்ரிங், ஸோ ஸ்ட்ரிங்கை தான் எஸ்டிஆர் அப்படிங்கிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ரிட்டன் என்ன பண்ணணும் அப்படின்னா, எய்தர் -1 ரிட்டர்ன் பண்ணுவோம். -1 அப்படின்னா அந்த கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கில் இந்த டார்கெட் ஸ்ட்ரிங் வந்து இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம -1 அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது என்ன இண்டெக்ஸ் அப்படிங்கிறத நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு நம்பராக இருக்கும். ஸோ நான் வந்து இன்புட்க்கு வந்துட்டு சோர்ஸ் ஸ்ட்ரிங் வந்து என்ன அப்படின்னா ABCAD ஓகேவா? ஸோ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் அதே எக்ஸாம்பிள். டார்கெட் ஸ்ட்ரிங் வந்து என்ன அப்படின்னா ஸோ கேட். ஓகேவா? நம்ம கேட்டை வந்து அதில் வந்து சர்ச் பண்ணுறோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணுறப்ப கண்டெய்ன்ஸ் சர்ச். ஓகேவா? ஸோ அதோட இண்டெக்ஸ் வந்து எடுக்கிறோம். ஓகேவா? இண்டெக்ஸ் கண்டெய்ன் சர்ச்சுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். சோர்ஸ் ஸ்ட்ரிங்கையும் டார்கெட் ஸ்ட்ரிங்கையும் அனுப்புகிறோம். ஸோ நமக்கு ரிட்டன் வந்து என்ன கிடைக்கும்னா இண்டெக்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த இண்டெக்ஸ் வந்துட்டு -1 இருந்துச்சுன்னா நாட் ஃபவுண்ட். ஓகேவா? ஸோ நாட் ஃபவுண்டுன்னு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இண்டெக்ஸ் வந்து -1 இருந்துச்சுன்னா நாட் ஃபவுண்டு. ஓகேவா? இல்லை இண்டெக்ஸ் வந்து -1 இல்லை அப்படின்னா ஃபவுண்டு. ஸோ இப்போ எந்த இடத்துல ஃபவுண்ட் அட் இண்டெக்ஸ் ஓகே, என்ன இண்டெக்ஸில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். டன். ஸோ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சோர்ஸ் ஸ்ட்ரிங்கை வந்து ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஒரு கேரக்டராக எடுக்க போகிறோம். ஸோ ஃபார் லூப்பில் லெட் i = 0, i லெஸ் தென் சோர்ஸ் ஸ்ட்ரிங்கோட லென்த்து, அப்புறம் i++. டன். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கேரக்டராக எடுத்து டார்கெட் ஸ்ட்ரிங்கோட ஃபஸ்ட்டு கேரக்டரோட மேட்ச் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ சோர்ஸ் ஸ்ட்ரிங்கில் i எடுத்து அதோட டார்கெட் ஸ்ட்ரிங்கோட ஃபஸ்ட்டு கேரக்டர்னா இப்போ 0 இண்டெக்ஸ். ஸோ 0 இண்டெக்ஸில் மேட்ச் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். ஸோ மேட்ச் ஆகலை அப்படின்னா சிம்பிளி அடுத்த கேரக்டர் ரீட் பண்ண போயிடும்.
மேட்ச் ஆச்சுன்னா என்ன பண்ணணும்? ஸோ மேட்ச் ஆச்சுன்னா நம்ம அந்த பொசிஷனில் இருந்து அதுக்கப்புறம் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் இந்த ஸ்ட்ரிங்கோட நம்ம செக் பண்ணணும். ஸோ அப்போ அதுக்கு வந்து 2 பாயிண்டர் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஒன்று வந்து ஜே. ஸோ ஜே வந்து என்ன இருக்குன்னா அதோட ஐ பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். கே வந்து நம்ம டார்கெட் ஸ்ட்ரிங்கை தான் நம்ம வந்து ஐட்ரேட் பண்ண போகிறோம். அப்போ அது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம ஐட்ரேட் பண்ணும்போது இந்த ஜே ஒருவேளை அதுக்கப்புறம் கேரக்டர் இல்லாமல் போயிடலாம் இல்லையா, சோர்ஸ் கேரக்டரில். ஸோ இப்போ வந்து ஜே வந்து லெஸ் தெனாக இருக்கணும், சோர்ஸ் ஸ்ட்ரிங்கோட லென்த்தை விட லெஸ் தெனாக இருக்கணும். அண்ட் கே வந்துட்டு டார்கெட் ஸ்ட்ரிங்கோட லென்த்தை விட லெஸ் தெனாக இருக்கணும். அண்ட் அந்த 2 கேரக்டரில் இருக்கிற பொசிஷன் சேம், அந்த பொசிஷனில் ஜே பொசிஷன்லையும் கே பொசிஷன்லையும் இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து சேமாக இருக்கணும். ஸோ சோர்ஸ் ஸ்ட்ரிங் ஆஃப் ஜேவும் டார்கெட் ஸ்ட்ரிங் ஆஃப் கேவும் வந்துட்டு, ஸோ நான் இங்கே வந்து ப்ராக்கெட் வெளியே போகுது, ஸோ நான் இங்கே இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஸோ டார்கெட் ஸ்ட்ரிங் ஆஃப் கேவும் சேமாக இருக்கணும். ஓகேவா? ஸோ சேமாக இருந்துச்சுன்னா தான் இந்த லூப்புக்குள்ளேயே போகும். சேமாக இல்லை அப்படின்னா வெளியே வந்துடும். ஸோ சேமாக இருக்குது அப்படின்னா நம்ம அடுத்த கேரக்டர் செக் பண்ணோம். அப்போ ஜே வந்து J+1. ஓகே, அதே மாதிரி கே வந்து K+1. ஓகே, ஸோ இப்போ இந்த லூப் முடிஞ்சு வருது. இந்த லூப் முடியுதுன்னா நமக்கு 2 ரீசன்னால் முடியலாம். ஒன்று ஃபுல்லாக இந்த கேடில் நம்ம எப்படிங்க மேட்ச் ஆகாமையும் லூப் முடியலாம், மேட்ச் ஆகியும் லூப் முடியலாம். கரெக்டாக? ஸோ இப்போ மேட்ச் ஆகி தான் லூப் முடியுது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, கே இருக்கு இல்லையா, இந்த கே வந்துட்டு கடைசி அந்த லென்த்து கடைசி வரைக்கும் செக் ஆயிடுச்சு அப்படின்னா கே வந்து அதோட லென்த்து வரைக்கும் போயிருக்கும். ஸோ கே வந்து லென்த் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா அது வந்து ஃபுல் டார்கெட் ஸ்ட்ரிங்கையும் ரீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு அந்த டார்கெட் ஸ்ட்ரிங் சோர்ஸ் ஸ்ட்ரிங்கில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? எந்த இடத்துல நம்மளோட ஃபஸ்ட்டு கேரக்டர் மேட்ச் ஆச்சோ அந்த இடத்த நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ எந்த இடத்துல ஃபஸ்ட் கேரக்டர் மேட்ச் ஆச்சு, ஐ இருக்கிற இடத்துல தான் மேட்ச் ஆச்சு. ஸோ அப்போ ரிட்டர்ன் வந்து என்ன அப்படின்னா ஐ. ஓகே, அப்படி மேட்ச் ஆகலை, இன்கேஸ் அப்படி மேட்ச் ஆகலை என்ன பண்ணணும்? நம்ம அடுத்த கேரக்டரை பார்த்துட்டு அடுத்த கேரக்டரை ரீட் பண்ண போயிடணும். ஸோ ஃபுல் லூப்புமே ரீட் பண்ணி நம்மளுக்கு எந்த ஒரு வேர்டுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா -1 தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நம்ம வந்து பண்ணியாச்சு ஏற்கனவே. இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். ஸோ நோட் 21 வேர்ட் சர்ச். ஸோ நம்மளோட கேட்டுங்கிற வேர்டு வந்து இண்டெக்ஸ் 5ல் வந்து மேட்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ இன்கேஸ் இன்னொரு இந்த இடத்துல வந்து நான் வந்துட்டு இந்த இடத்துலையே மேட்ச் ஆகுது அப்படின்னா எங்கே வரும்னா 2ல் வரும். கரெக்டாக? ஸோ இது வந்து 0 1 2 2லேயே வந்து நமக்கு மேட்ச் ஆகுது. ஸோ வேறு மேட்ச் ஆகாத மாதிரி ஏதாச்சும் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுக்குறேன். இது வந்து நாட் ஃபவுண்ட். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த ப்ரோக்ராமுக்கான லாஜிக். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை நம்ம சிம்பிளாக வந்து பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். பட் அது பில்ட்இனாக எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கிற நாலேஜ் நமக்கு இருக்காது. ஸோ அதை நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமையும் அவங்க எப்படி சால்வ் பண்ணியிருப்பாங்க, அந்த பில்ட்இன் ஃபங்க்ஷனில் அவங்க எப்படி நம்ம இந்த இதை சால்வ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற நமக்கு ஒரு பேசிக் ஐடியா இருக்கணும். அந்த ஐடியா இருந்தால் தான் நம்மளோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் கோட் வித் விக்கியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ப்ரோக்ராமிங் கற்றுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.